ஓம் தனந்தருங்கள் விதரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பொங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகள். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் தை மாதம் 4ஆம் நாள் 18/1/2026 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று ஒரு சிறந்த நாள், தை மாதத்து அமாவாசை, புஷ்ய அமாவாசை. இன்றைய தினம் அன்னை பராசக்தியானவள் தன்னுடைய பக்தனாகிய சுப்பிரமணியனுக்காக ஆகாயத்திலே காட்சி கொடுத்து அமாவாசையை பௌர்ணமியாக்கிய தினம். என்று தை அமாவாசையிலே சரபோஜி மன்னன் தை அமாவாசையிலே அன்னை அபிராமியை தரிசிப்பதற்காக வருகின்ற பொழுது இந்த சுப்பிரமணிய பட்டரானவர் அம்பாள் மீது அபரிமிதமான சக்தி கொண்டு அந்த பக்தியின் மூலமாக அம்பாளை வேண்டி தினமும் பிரார்த்திப்பதும் காணுகின்ற தாய்மார்களை எல்லாம் அம்பாளாக மனதூவி வழிபாடு செய்வதும் இவ்வாறு அவர்களுடைய இந்த செயல்கள் இருக்கின்ற பொழுது எல்லோரும் அவரை பைத்தியக்காரன் என்று சொல்லிக் கொள்வார்கள். எந்த பெண்களை பார்த்தாலும் பூ போட்டு அம்மா தாயே அபிராமி என்று வணங்கிக் கொள்வார். இவ்வாறு இருக்கையிலே சரபோஜி மன்னன் தை அமாவாசையிலே அன்னை அபிராமியை தரிசிப்பதற்காக வருகின்ற பொழுது திருக்கடவூரிலே எல்லோரும் வழிவிட்டு மன்னனுக்கு தரிசிப்பதற்காக இடம் கொடுக்கிற பொழுது இந்த சுப்பிரமணிய பட்டர் மட்டும் அம்பாளை பார்த்த வண்ணம் அமர்ந்திருக்கிறார். அங்கே உள்ள குருமார்கள் அர்ச்சகர்கள் சென்று சொல்லுகிறார்கள், மன்னன் வருகிறார், சற்று வழிவிட்டு அமர்ந்தீர் என்று. இவர் எதுவுமே காதிலே போட்டுக்கொள்ளவில்லை. அம்பாளையே பார்த்த வண்ணம் பக்தியிலே இருக்கிறார். அப்பொழுது மன்னன் வந்து விட்டார். அங்கே எல்லோரும் சொல்லுகிறார்கள், இவன் ஒரு பைத்தியக்காரன், சொல்லு பேச்சு கேட்கிறான் இல்லை, இப்படியே அம்பாளை வேண்டி பிரார்த்தித்து உட்கார்ந்துட்டே இருப்பாரு என்றதும் அவன் பைத்தியமா இல்லையா என்று அறிவதற்காக இந்த சரபோஜி மன்னன் அவருக்கு கிட்டே சென்று இன்று என்ன திதி என்று கேட்கிறார். அம்பாளுடைய முகத்தையே பார்த்து கொண்டிருந்தவர் இந்த சுப்பிரமணிய பட்டர். அம்பாளுடைய முகமானது பிரகாசமான பௌர்ணமி நிலவு போல தோன்றிக் கொண்டிருக்கிறது. எனவே இவர் அம்பாளுடைய தியானத்திலே இருக்கின்ற பொழுது என்ன திதி என்று கேட்டதும் இன்று பௌர்ணமி என்று சொல்லுகிறார். அப்பொழுது மன்னனுக்கு ஆச்சரியம், இன்று அமாவாசை, தை அமாவாசை அல்லவா, பௌர்ணமி என்று சொல்லுகிறானே, இவருக்கு பைத்தியம்தான். மீண்டும் கேட்கிறார், இன்று என்ன திதி, பௌர்ணமி, சரி இன்று ஆகாயத்திலே நிலவு தோன்றுமா, தோன்றும் போடா என்று மன்னனை அலட்சியப்படுத்துகிறார். மன்னனுக்கு கோபம் வருகிறது. அவருடைய சேவகத்திலே சொல்லுகிறார், சாயங்காலம் 6:45 மணிக்கு நிலவு தெரியாவிட்டால், பௌர்ணமி தோன்றாவிட்டால் இந்த சுப்பிரமணிய பட்டரை அக்னியிலே பொசித்து விடுங்கள் என்று அங்கே உரி கட்டப்பட்டு கீழே குழி வெட்டப்பட்டு நெருப்பு போடப்படுகிறது. அக்னி ஜுவாலையிலே அந்த ஊஞ்சிலே இவரை நிறுத்தி வைத்து அக்னியிலே சங்கமாக்கின்ற அந்த வேளை அம்பாளை பிரார்த்தனை செய்கிறார். எனக்கு எதுவுமே தெரியாது. மன்னன் போனதும் அங்கே அர்ச்சகர்கள் இவ்வாறு மன்னன் வந்தார், நடந்ததெல்லாம் சொன்னார், எனக்கு எதுவுமே தெரியாது, அம்பாள் தான் சொன்னாள்
என்று விடுவார். அங்கே உரியிலே நின்று கொண்டு அம்பாளை வேண்டி பிரார்த்தனை செய்கின்றார். காப்பு செய்ய ஆரம்பித்தார். உதிக்கின்ற செங்கதிர் ருச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதிலம்போது மலர்கமலை துதிக்கின்ற மென்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் வெளித்துணையே என்று ஆரம்பித்து ஒவ்வொரு பாடலாக பாடிக்கொண்டு போகிறார். 79வது பாடல் பாடுகின்றார். விழிக்கே அருளுண்டு அபிராமவல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு நமக்கு அவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்று எம்பாவங்களே பால் நரக குளிக்கே அழுந்தும் கயவர்தம் மோடு என்ன கூட்டினியே. வேண்டி பிரார்த்தனை செய்கின்ற பொழுது பக்தனுக்காக அன்னை பராசக்தியானவள் ஆகாயத்திலே தோன்றி தனது தோட்டை கலட்டி ஆகாயத்திலே வீச பூரண சந்திரன் நிலவு தோன்றிய நாள் இந்த தை அமாவாசை. நம்பிக்கை அடிப்படையிலே செய்கின்ற பிரார்த்தனையோடு அபிராமி அம்மனுடைய உற்சவங்கள் நடைபெறுகின்ற ஆலயங்களில் இந்த தை அமாவாசையிலே சிறப்பாக இந்த 100 பாடல்கள் அபிராமி அந்தாதி 100 பாடல்களையும் பாடி முடிக்கிறார். ஆலயங்களிலே 100 பாடல்களையும் அபிராமி அந்தாதியை பாடக்கூடியவர்கள் பாராயணம் செய்து அபிராமி அம்மனுடைய உற்சவத்தை இந்த தை அமாவாசையிலே அபிராமி பட்டர் உற்சவத்தை நடத்தி இறையொருள் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சிகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபா.